பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி தருது, உங்க இருதயம் எப்படிப்பட்டிருக்கிறதுன்னு என்று கர்த்தர் பார்த்து கொள்கிறவரா இருக்கிறார். உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். அதுல பொறாமை, வேற்றுமை, பலவிதமான தீமையான எண்ணங்கள், மாம்ச கிரியைகள், மாம்ச எண்ணங்கள், இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். ஆசைகளுக்கு, உலக மாயமான காரியங்களுக்கு உங்க இருதயத்தை நீங்க விலக்கி காத்து கொள்ளணும். துர்ச்சர பிரபாங்களுக்கு உங்க இருதயத்தை நீங்க காத்து கொள்ளும் போது அதனிடத்துல இருந்து என்ன வருதுன்னா ஜீவ ஊற்று பிறகுதான். ஜீவ ஊற்று என்பது பரிசுத்த ஆவியானவர். ஜீவ ஊற்று என்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வாசம் பண்ணுகிறதுனால, உங்க இருதயத்துக்குள்ள அவர் தங்கிறதுனால அதை எல்லா காவலோட நீங்க காத்துக்கொள்ளணும். ஏதாவது ஒரு வேற்றுமை, ஏதாவது ஒரு இச்சை, இல்ல ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு வேதனைகள் உங்களோட இருதயத்தை ஆட்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வாசம் பண்ண முடியாத இடமாய் நம்மளோட இருதயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால எல்லா காவலோட உங்க இருதயத்தை காத்துக்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறது, உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? அது நான் வாசம் செய்க ஸ்தலமா இருக்குதா? அப்படிப்பட்ட ஸ்தலமாய் நீங்க வைத்திருக்கிறீங்களா? உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. அதுல ஆண்டவர் சந்தோஷமாய் தங்கி தாபரிக்கிற இடமாய் மாற்றுவாராக. இன்று உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. என்ன கவலை இருக்கோ, யார் மேல கசப்பு இருக்கோ, என்ன வேதனைகள் இருக்கோ, என்ன ஆசைகள், இச்சைகள், என்ன காரியங்கள், தவறான காரியங்கள், எண்ணங்கள் உங்களோட இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்குதோ அது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல அதை சமர்ப்பித்து விட்டு, தேவனே என்னோட இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, சுத்த இருதயத்தை என்னல சிருஷ்டிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.